என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தலைமைச் செயலகமா தாவேகா தலைமை அலுவலகமா? சீரிய வானதி. பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழக சட்டமன்றத்திற்கு தாவேகா மற்றும் கூட்டணி கட்சிகளினால் ஏற்பட்ட அவமானத்தை நச்சுன்னு ஒற்றை வார்த்தையால் நெத்தியடி பதிலடி கொடுத்திருக்கார். அது என்ன என்பதை சுருக்கி நம் ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தற்போது ஆளும் கட்சிக்கு அல்லாமல் அந்த ஆட்சி இப்போது ஆளுவதற்கு துணை புரிந்த திமுகவோடு இத்தனை ஆண்டு காலம் கூட்டணி வைத்திருந்த நம்பிக்கை துரோகம் செய்ததாக திமுக மற்றும் மற்ற கூட்டணி கட்சியினர் மல்லிப்பத்து என கூவிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு விசில் விடியல் மன்னன், இளைய தளபதி, திரைத்துறை நாயகன் என்று பெயருக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் ஒதுக்கியிருக்கார். இதற்கு பதிலளித்த வழக்கறிஞரும் பாஜக பெண் தலைவர்களில் முக்கியமாக விளங்கும் தாமரையை தமிழ்நாட்டில் மலரச் செய்ய வந்த வானதி சீனிவாசன், அனில் மன்னன் சட்டமன்றத்தில் உண்ணாமலும் போகலாம் என்பது போல இது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று தம் மனதால் விம்மி இருக்கிறார். கொடுப்பதற்கு இடம் கொடுத்தால் படுப்பதற்கு பாய் ஏற்பார்கள் என்பது போல தாவேக்கு அணில்கள் செய்த அட்டகாசத்தை இங்கு தனது உள்ளக்கிடங்கில் உள்ள உண்மைகளை உலகம் அறிந்ததை மேலும் உயிர்ப்பித்து உரைத்திருக்கிறார். அது என்ன அநாகரிகம் மற்றும் அடாவடி செயல் என்பதை இங்கு விளக்கிவிடுகிறேன். கூட்டணி கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என்று காட்டமாக தனது சமூக வலைதள பக்கத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். சந்தையில் மாட்டை விலைக்கு பேசுவாங்களே, துண்டு போட்டு கைக்குள்ள கணக்கு போடுவாங்களே, அதுபோல முதலமைச்சர் ஜோசப் விஜயை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூட்டணி பேரம் பேசியிருக்கிறார் என்று கோவை வானதி குமுறியிருக்கிறார். மேலும் பாஜக கூட்டணி வச்ச ஆலமரம் அதிமுக கட்சிக்குள்ள நிகழ்ந்த கட்சி உட்பூசல் காரணமாக பிரிந்த மது சி.வி. சண்முகம் தரப்பினர் அங்கு செல்வதாக இல்லை, தாய் கழகம் அதிமுகவில் இருப்பதா என்ற இழுபறி நீடித்து கொண்டிருந்த நிலையில இந்த கோட்டை தாண்டியும் நானும் வரமாட்டேன், அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது என்ற வின்னர் பட வடிவேல் காமெடியை போல அதிமுக கொறடா உத்தரவை மீறி அதிமுக எதிர்த்தரப்பினர் அணியிலிருந்து 4 பச்சோந்திகளான மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமரவேல், தாராபுரம் தொகுதி சத்யபாமா, பெருந்துறை தொகுதி ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் தொகுதி இசக்கி சுப்பையா போன்ற இனங்கள் இடம் தாவி உள்ளது. தாய் கழகத்தை பிரிந்து அதிமுக மறு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தாவேக்கு கட்சியில தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இணைந்தனர். இது குறித்து அதிமுக உடன்பிறப்புகள் ராஜினாமா செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தாறுமாறாக சமூக வலைதளத்தில் நாரை உரிப்பது போல் நாராக கிழித்து வருகிறார் வானதி சீனிவாசன். இந்நிலையில் இது குறித்து பதிலளித்த தாமரை வானதி, அதிமுக எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ள லாட்ரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இது என்னமோ சட்டமன்றமோ அல்லது சமரசம் பேசும் பங்காளிகள் கூட்டமா என்று சினம் கொண்டு பேசியிருக்கிறார். இப்போது கூட்டணி பேச்சுவார்த்தையும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று உள்ளது. இதனால் சென்னை கோட்டையில் இருப்பது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகமா அல்லது தாவேகா தலைமை அலுவலகமா என்ற பெருத்த சந்தேகம் தனக்குள் பீரிட்டு எழுவதாக உறக்கச் சொல்லிவிட்டார். இது பற்றிய உங்கள் கருத்துக்களை உள்ளிடத்தில் தட்டிவிட்டு போங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.